السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கணித்திற்கும் மதிப்பிற்கும் மதித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெயருள்ளால் 8ஆம் நாள் தராவி தொழுகை நிறைவு செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நல்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் நமக்கும் அத்தகைய பாக்கியத்தை நல்கிய செய்வானாக. உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற பந்திக்காட்சி நல் நோயிலிருந்து உலக மக்கள் அனைவர்களையும் பாதுகாத்திருக்கிறானாக. மக்கள் எல்லாம் பாவம் செய்வது என்று தீர்மானித்து விட்டாலும் ரப்புல் ஆலமீனாகிய யாரே, நீ கருணை கடலாக இருப்பதிலிருந்து நீ கொஞ்சமும் நடைமுடாதிருப்பாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று தொடரிலே அவர்களது மனைவிமார்கள் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் கருத்து பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். ஒரு சமயத்தில் திருநெல்வேலி கலெக்டர் ஆபீஸில் கிளர்க்குகள் எல்லாம் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு கிளர்க்கு பிராமண சமூகத்தை சார்ந்தவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவரிடத்தில் கேட்டார், என்ன ஓய், உங்களுடைய நபி எத்தனை கல்யாணம் முடித்திருக்கிறார் என்று தெரியுமா என்று கேட்டார். இஸ்லாமியர் விழித்த பொழுது, தெரியாத ஓய், 9 திருமணம் முடித்திருக்கிறார் என்று அவரை பதில் சொன்னார். பதில் சொல்லிவிட்டு அடுத்த கேள்வியை தொடர்ந்தார். ஆன்மீகத்தில் இருப்பவருக்கு ஏயா 9 பெண் மனைவி என்பதாக. ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கு ஏனையா 9 மனைவி என்று கேள்வி கேட்கவும் அந்த இஸ்லாமியரால் பதில் சொல்ல தெரியவில்லை. கணியத்திற்குரியவர்களே, சகோதர சமயத்தாரோடு பழக்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் அவர்கள் நம்முடைய மார்க்கத்தை பற்றி, நமது ரசூலை பற்றி, நம்முடைய குர்ஆனை பற்றி கேட்கின்ற சின்ன சின்ன கேள்விகளுக்காவது நாம் பதில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி தக்க தருணத்தில் நாம் பதில் சொல்லாமல் போனால் தவறான எண்ணத்திலேயே அவர்கள் சென்று விடுவார்கள். அந்த நேரத்தில் அந்த முஸ்லிம் கிளாஸ் பதில் செல்லாமல் விழித்ததை அங்கு சமூகம் தந்திருந்த ஒரு நண்பர் எடுத்துரைத்தார். கணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் 9 மனைவி முடித்தார்கள்? சாதாரணமான ஒரு பதிலை சொல்லிவிடலாம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களோடு அவர்கள் 50 வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள். 50 வயது வரை 25 வயதிலிருந்து 50 வயது வரை வேறு பெண்ணை அவர்கள் மனம் முடிக்கவே இல்லை. ஒரு பெண்ணுடனேயே அவர்கள் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய குழந்தைகள் அனைத்தையும் அந்த ஒரு பெண்ணிடத்திலேயே பெற்றிருக்கிறார்கள். 6 குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள். 50 வயது வரை 6 குழந்தைகளை பெற்று ஒரு பெண்ணிடத்திலேயே திருப்திப்பட்ட அவர்கள் அதற்கு பின்னால் முடித்த திருமணங்கள் எல்லாம் ஆசைக்காகவா இருக்கும்? ஆசையாக இருந்தால் 50க்குள் தான். ஆனால் 50க்கு பிறகு மலையாளம் முடிக்கப்பட்டதிலே
ஆசைக்காக வேண்டியா இருக்கும், இது வேறு காரணங்களுக்காக வேண்டித்தான் மனம் முடிக்கப்பட்டது என்று சாதாரண ஒரு பதிலையாவது நாம் அங்கே சொல்லி இருக்க வேண்டும். அது சொல்ல தவறுகிற பொழுது மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக, நமது நாயகத்தை பற்றி தவறாக எடை போட்டுக் கொண்டு சென்று விடுவார்கள். அருமையான பெருமக்களே, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 திருமணத்தை முடித்தார்கள்? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு 9 திருமணத்தை ஏன் முடித்தார்கள் என்பதை அறியக்கூடிய நிலையிலே இந்த சொற்பொழிவு தொடரை நாம் அமைத்துக் கொள்கிறோம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் மணம் முடிக்கிறார்கள். சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய முதல் கணவர் சக்ரா இருவரும் சேர்ந்து இஸ்லாத்தில் தழுவினார்கள். இஸ்லாத்தில் தழுவி அங்கு கடுமையான தொல்லை தாங்க முடியவில்லை. ஏழைகள் என்றால் கொஞ்சம் அதிகமாக தொல்லைகள் கொடுப்பார்கள். எனவே இவர்கள் ஏழை, கடுமையான தொல்லை தாங்க முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பேரில அபிசீனியாவிற்கு நாடு கடந்து சென்றார்கள். அங்கு அபிசீனியாவில் வைத்து சக்கரா கணவர் வஃபாத்தாகிவிட்டார். வஃபாத்தான உடனேயே தனிமையில் அந்த அந்நிய நாட்டிலே அந்த பெண்ணால் வசதி ஏறவில்லை. சரி, மக்காவிற்கு நாம் திரும்பிடுவோம், என்ன இருந்தாலும் புருஷன் செத்த வேண்டும் ஒரு பரிதாபமாக இருக்கும், நம்மளை அடிக்கிறவங்க கொஞ்சம் குறைத்துக் கொள்வான் என்று எண்ணியவர்களாக புருஷன் செத்தவ இவ்வளவு போய் என்னத்தை தாக்குவது என்று நம்மை பற்றி அவர்கள் இரக்கமாக கழிவிறக்கமாக எண்ணுவார்கள் என்று அவர்கள் திரும்பவும் மக்காவிற்கு வந்து விட்டார்கள். ஆனால் மக்காவிற்கு வந்த பிறகு நோவினையும் தொல்லைகளும் அதிகமாகிவிட்டது. கேட்பார் யாரும் இல்லை என்று அறிந்த உடனேயே வருவோரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டில அடிபடு என்று போவரெல்லாம் 2 சாத்தி சாத்துவார்கள், 2 திட்டு திட்டுவார்கள். அந்த அம்மாவோ பார்ப்பதற்கு ரொம்பவும் தடித்த உருவமாக, உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாது, எழுந்திருந்தால் உட்கார முடியாது, கருமை படைத்த உருவமாக அவர்கள் இருப்பார்கள். ஈமான் தான் பசுமையாக உள்ளத்தில் இருக்கிறதே தவிர அவருடைய உருவம் சாதாரணமான ஒரு அழகான உருவம் அல்ல. அதனால் வருவர்களுக்கெல்லாம் அவர்கள் அடி வாங்கியே மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதத்தினுடைய தலைவர் என்ற பெயரிலே தன்னை கொண்டு ஈமான் கொண்டதனால் தானே இவ்வளவு பெரிய துன்பத்தை அந்த கிழவி அந்த அம்மா அனுபவிக்கிறார்கள் என்று பெருமானாருக்கு இரக்கம் சொல்லிவிட்டது. சரி, இதற்கு விடிவு என்ன? இந்த பெண்ணை மணந்து கொண்டால் தான் நல்லது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மணந்து கொண்டார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுக்கும் தாய், உம்மஹாத்துல் மூமின் என்ற அற்புதமான அந்த பேருக்கு சொந்தக்காரராகிய சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக அவர்கள் மணமுடிக்கப்படுகிறார்கள். அழகுக்காக வேண்டியா, ஆசைக்காக வேண்டியா? எதுவும் கிடையாது. ஏனென்றால் அவர்களை மணமுடித்த உடனேயே மக்காவில் உள்ள முரடர்கள் எல்லாம் பேசுகிறார்கள், இந்த முகமதை பாரேன் வர வர லூசாகிட்டு போறார், இந்த முகமதை பாரேன் வர வர லூசாகிட்டு போறார், ஒரு கருப்பி அழகில்லாதவ கொத்தவ சொரக்கா எழுந்திருக்க கூட முடியாது, இவ்வளவு பேசுகிறார் பாரு என்று எல்லாரும் சிரித்தார்கள். அவர்கள் சிரித்ததற்கு என்ன காரணம்னா, இன்னும் அந்த பொருளை அடிக்க முடியாது, முகமது பாதுகாப்புக்கு வந்து விட்டாரே, இனிமே அடிக்க முடியாது என்ற அந்த எரிச்சல்னாலதான் முகமது இப்படி கல்யாணம் முடித்துக் கொண்டாரே என்பதாக கிண்டல் பண்ணினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதாவை மனம் முடித்தது உண்மையிலேயே மனிதாபிமான முறையிலே அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற முறையில் தான் திருமணம் முடித்தார்கள். ஒரு காலகட்டத்தில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே சொல்வார்கள், எம்மா நீ பெரிய குடும்பத்தை வந்து மாட்டிக்கிட்ட. பெரிய குடும்பம்னா பெருமானாருக்கு ஏற்கனவே 6 குழந்தைகள், கதிஜாமையார் வஃபாத்தாகிவிட்டார்கள். எனவே இந்த 6 குழந்தைகளுக்கும் சேவை செய்கிற நிலையிலே சௌதா அம்மா தாயாராக அந்த குடும்பத்தில் வருகிறார்கள். நீ வந்து இந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்ட, மக்கள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சேவை பண்றதிலேயே உனக்கு கஷ்டமா தெரியுது, அதனால நான் வேண்டாம் மனவிலக்கு செய்து விடட்டுமா, நீ நிம்மதியா கடைக்கால முறை இருந்துட்டு போமா, ஓரளவு பாதுகாப்பு கிடைக்கும், இனிமே யாரும் அடிக்க மாட்டாங்க, பாதுகாப்பு கிடைப்பது இனிமேல் யாரும் அடிக்க மாட்டார்கள், எனவே நான் வேண்டாம் மனவிலக்கு செய்திடுறேன், நீ தனியா நிம்மதியா கடைக்கால முறை இருந்து என்று சொன்ன பொழுது சௌதா அம்மா அவர்கள் அழுது விட்டார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், யார சொல்லலாம், நான் உங்களுக்கு தேவை செய்யணும் என்றுதான் நினைச்சேன் கல்யாணம் முடிச்சதுல இருந்து, ஆனா என்னுடைய உடம்பு அதற்கு இடம் கொடுக்கல, உங்களுக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லாதவங்களாக நான் இருக்கிறேன், அதுக்காக வேண்டியா இன்னைக்கு தலாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை யார சொல்லலாம், மறு உலகத்தில் உங்களுடைய மனைவியாக இருக்க நான் விரும்புகிறேன், இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய தேவையெல்லாம் மறு உலகத்தில் உங்களுக்கு நான் செய்வேன் கட்டாயமாக, எனவே